மாசாணி அம்மன் இந்த கலியுகத்திலையும் மாறாத நீதி தரும் தெய்வமாக இருக்கவங்க தான் மாசாணி அம்மன். உங்களில் பல பேருக்கு இந்த மாசாணி அம்மனை பற்றி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். பெண்களோட காவல் தெய்வமாகவும் உலகத்துக்கே நீதி தேவதையாகவும் இருக்கிற மாசாணி அம்மனோட வரலாற்றையும் அந்த அம்மனோட சிறப்புகளையும் இந்த வீடியோலேருந்து தெரிஞ்சுக்கலாம். கொங்கு நாட்டில் ஆனைமலை அடிவாரத்தில் ஒரு ஊர் இருக்குது. இந்த ஊர் பேரும் ஆனைமலை தான். இங்கே தான் அருள்மிகு மாசாணி அம்மன் கோயில் இருக்குது. முதல்ல இந்த அம்மனோட வரலாறு தெரிஞ்சுக்கலாமா? பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி ஆனைமலை பகுதியை நன்னன்னு ஒரு அரசன் ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தான். இந்த அரசனுக்கு மரம் செடி கொடிகள்னால் ரொம்ப இஷ்டம். அதனாலேயே ஆழி ஆற்றங்கரையில் ஒரு அழகான தோட்டத்தை உருவாக்கி அதை பத்திரமா பாதுகாத்துட்டும் வந்துட்டு இருந்தான். இந்த தோட்டத்தில் இருக்க மரங்களை பாதுகாக்கிறதுக்கு பல காவலர்களையும் போட்டு வச்சான். இந்த தோட்டத்தில் ஒரு மாமரம் இருந்தது. இதோட காய்களையோ பழங்களையோ யாரும் பறிக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தையும் போட்டான். ஒரு நாள் ஆழி ஆற்றங்கரையில் சில பெண்கள் குளிக்கிறதுக்காக வந்தாங்க. அந்த நேரத்தில் அந்த மாமரத்துலேருந்து கீழே விழுந்த ஒரு பழம் ஆற்று தண்ணியில் அடிச்சிட்டு இந்த பொண்ணுங்க இருக்கிற இடத்துக்கு வந்துச்சு. அதில் இருந்த ஒரு பெண் அந்த மாம்பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டா. இதை தெரிஞ்சுக்கிட்ட அரசன் உடனே அந்த பொண்ணை கொலை பண்ண சொல்லி கட்டளை பிறப்பிச்சிட்டாரு. அரசர் கூட இருந்தவங்களும் மற்ற அமைச்சர்களும் அந்த பெண் அறியாமல் செஞ்ச தவறுக்காக அவளை மன்னிச்சு விட்டுடும்படி எவ்வளவோ கேட்டுக்கிட்டாங்க. ஆனால் அரசர் மனம் இறங்கவே இல்லை. இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்ட அந்த பொண்ணோட அப்பா ஓடோடி அரசவைக்கு வந்தார். எவ்வளவோ அரசர்கிட்ட கெஞ்சி கேட்டார் தன்னோட பெண்ணை மன்னிச்சு விட்டுடும்படி. ஆனாலும் அரசர் அதெல்லாம் காதில் வாங்கிக்காம தண்டனையை நிறைவேற்றும்படி சொன்னார். அந்த பொண்ணு தெரியாமல் செஞ்ச தப்புக்காக அவளோட அப்பா அரசருக்கு அந்த பெண்ணோட எடையளவிலேயே ஒரு தங்க சிலையை செஞ்சு தரதாகவும் கூடவே 81 ஆண் யானைகளை கொடுக்கறதாகவும் கேட்டுக்கிட்டாரு. ஆனாலும் அரசர் மனம் மாறவே இல்லை. அந்த தண்டனையை நிறைவேற்றும்படி சொல்லிட்டாரு. அந்த பெண்ணையும் கொலை செஞ்சிட்டாங்க. இறந்த அந்த பெண்ணோட உடலை மயானத்தில் அடக்கம் செஞ்சாங்க. அந்த இடத்துல அந்த பெண்ணோட உருவம் மாதிரியே ஒரு உருவத்தை மண்ணிலேயே செஞ்சு வழிபடவும் ஆரம்பித்தாங்க அந்த ஊர்க்காரங்க. மயானத்திலேயே இருக்கிறதுனால இந்த அம்மனுக்கு மாசாணி அம்மன்னு பேரும் வந்துச்சு. இந்த வழிபாடு இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. அதுவும் வெள்ளி செவ்வாய் கிழமைகளில் பல ஆயிரம் பக்தர்கள் இந்த இடத்துல வழிபாடு பண்ணுறாங்க. ஒவ்வொரு வருஷம் பொங்கலுக்கு அப்புறம் வர 3 நாட்களில் இங்கே ஒரு பெரிய விழா நடக்கும். பெரிய நெருப்பு குண்டத்தை உருவாக்கி பல பக்தர்கள் அதில் நடப்பாங்க. மாசாணி அம்மனுக்கு நடந்த கொடுமைக்கான பரிகாரமாக இதை பக்தர்கள் இன்றளவும் செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனைமலை பக்கத்துலேயே பிங்கொணம் பாறைன்னு ஒரு இடம் இருக்குது. இந்த பாறை பக்கம்தான் இந்த பெண் கொலை செய்யப்பட்டதா நம்பிக்கை. இவ்வளோ கொடுமையும் செஞ்ச அரசருக்கு என்ன தண்டனை கிடைச்சது தெரியுமா? அந்த காலத்தில் இருந்த புலவர்கள் யாருமே இந்த அரசரை பற்றி பாடக்கூடாதுன்னு முடிவு செஞ்சு ஒரு பாடல் கூட அவர் மேலே எழுதலையாமா. மற்ற கோவில்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு மாசாணி அம்மன் கோயிலுக்கு உண்டு. பொதுவாகவே கோயில்களில் அம்மன் உட்கார்ந்துருக்க மாதிரியோ இல்லை நின்ன மாதிரியோ தான் உருவம் இருக்கும். அந்த சிற்பங்களையும் சாஸ்திரப்படி அமைச்சிருப்பாங்க. ஆனால் மாசாணி அம்மன் கோயிலில் அம்மன் படுத்த வாக்கில் தான் இருப்பாங்க, 17 அடி நீளமாக. இப்போ மாசாணி அம்மனோட பெருமைகளையும் சிறப்புகளையும் தெரிஞ்சுப்போமா? மாசாணி அம்மன் நீதி தேவதையாக இருக்கிறதால அவங்கள பார்க்குற வணங்குற பக்தர்கள் பொய் சொல்லக்கூடாதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே நீதிக்கல்னு ஒரு கல் அமைக்கப்பட்டிருக்கு. ஏவல், பில்லி, சூனியம், மந்திரம், நம்பிக்கை துரோகம், மோசடி இந்த மாதிரி விஷயங்களால் பாதிக்கப்பட்டவங்க மிளகாயை அரைச்சி இந்த கல்லில் பூசி அவங்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிப்பாங்க. அவங்களோட வேண்டுதல்கள் நியாயமானதாக இருந்தால் தவறு செஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும். அந்த மாதிரி மிளகாய் அரைச்சி வேண்டிக்கிட்டதுக்கப்புறம் 96 நாட்களில் அம்மனுக்கு எண்ணெய் காப்பும் சாத்துவாங்க. தீராத வயிற்று வலி இருக்கிற பெண்களுக்கு இந்த கோயிலில் பச்சிலை மருந்து தராங்க. நீதி தேவதையாகவும் பெண்களுக்கான காவல் தெய்வமாகவும் இருக்கிற மாசாணி அம்மனை கண்டிப்பாக நம்ம ஒரு டைமாவது போய் பார்க்கணும். கோயம்புத்தூர் பக்கம் பொள்ளாச்சி கிட்ட இருக்குது இந்த மாசாணி அம்மன் திருக்கோயில். அடுத்த முறை கோயம்புத்தூர் பக்கம் போகும்போது கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.
இந்த மாதிரி வீடியோஸ் யாருக்கு பிடிக்குமோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. வேறு எந்த கோயில்களோட சிறப்புகள் வரலாறுலாம் தெரிஞ்சுக்கணுமோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அந்த வீடியோஸ் உங்களுக்காக போடுறேன்.